வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பீஸ்ட்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம மைனி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, நம்ம இப்போ மைனிங் பண்ண போகிறோன்றது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதாவது இப்போ என்னென்னா, நம்ம இப்போ இந்த லெஃப்ட் சைடா ரைட் சைடு, ஓகே ரைட் சைடில் ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவில் நம்ம ஒரே ஒரு அயன் வீடியோக்கு அடுத்து எடுத்தேன். அந்த அயன், அதாவது அங்கே அயன் இருக்குன்னு ஒரு எண்ணம் வருது. ஸோ அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு என் 7ஆம் அறிவு சொல்லுது. போய் தேடி பார்ப்போம். இந்த இடத்துல தான், இதுக்கு மேலே பார்த்தீங்களா, இந்த இடம் தான். அது பாருங்க, ஆல்ரெடி இங்கே ஒரு அயன் எடுத்தேன். அதனால தான் அந்த டார்ச்செலாம் இருக்குது. ஒரு தூக்கத்தை போட்டு பார்ப்போம் இப்போது. ஓகே, பார்த்தீங்களா, டார்ச்செல்லாம் வச்சுருக்கேண்ணா. உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்த கிளியர் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட நிறையா மாப்ஸ் ஃபார்ம், அதாவது ஸ்பான் ஆகிருக்கு. இதை பாருங்கள், போடாடே அங்கிட்டு. டே அப்படி வெறுப்பேற்றிக்கிட்டு, டே போடா அங்கிட்டு. ஓகே, இவன் ஒருத்த மட்டும் கிடையாது, உள்ளே பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்கானுங்க. இந்த வரான் பாரு. டே வெயிட் பண்ணுறா. டே நோ க்ரீப்பர். ஐயோ, ஓடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப் ஆகிட்டேன்டா சாமி. ஃபுல் ஹெல்த்தில் போனேன். 3.5 ஹார்ட்டில் வெளில தள்ளி விட்றீங்கள, நாசமாக போனவனுங்கடா. ஏன்டா இவனுங்களை என்ன பண்ணுறதுனே தெரில. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ப முடியாது, போட்டு தள்ளினாலும் தட்டுருவானுங்க. அப்புறம் நம்மளால் ஃபஸ்ட்டு ரீஸ்பான்லேருந்து வர முடியாது. எப்படி உள்ளே போகிறதுனே தெரியலையே. இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஏன்னா பெரிய கேவாக இருக்குது. உள்ளே எனக்கு தெரிஞ்சு நிறையா லூட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வரானுங்க பாருங்கள் 2 பேரும். போங்கடாங்கிட்டு. பெரிய கோஸ்ட் ரைடர் எனக்கு எரிஞ்சின்னு அடிப்பாங்களாம். வாங்கடா. சரி ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு கடைன்னு டார்ச்சை வச்சு எல்லா மாப்ஸும் கிளியர் பண்ணுறோம். பார்க்குறோம். ஆயிடா. டே என்னடா இப்படி வரீங்க கும்பலா? 8 கால் பூச்சினா அடிக்கிறது ஓடி வருது. டே போகிறாங்கிட்டு. டே இருடா ஏற விடுங்கடா. என்னடா டே இப்படி அடித்தா என்னடா பண்ணுறது? போங்கடாங்கிட்டு. போ. இந்த பாருங்க, ஆர்மர் போட்டு ஒரு பைத்தியக்காரன் வரான். டே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? என்னை அடிக்கிறதுல உனக்கு அவ்வளோ வெறி? போங்கடாங்கிட்டு. பாடி போயிட்டான். ஏதோ கொடுத்துருக்கான் போல. ஓகே, செஸ் பிளேடு கொடுத்துருங்க. அதுவும் உடைய போகுது. ஒரு அடி அடித்தா முடிஞ்சு போச்சு கதை. சரி பார்ப்போம், ஏதோ தாக்கு பிடிக்குதான்னு. ஏதோ 3 ப்ரொடெக்ஷனு, அது தாங்குதான்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ வேறு எங்கே? டே இருண்டா, ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? டே போடாங்கிட்டு. போடா. ஓகே, மறுபடியும் பாருங்களா, பொந்துக்குள்ளேருந்து வரான். டே போடாங்கிட்டு. இது அதுக்கு மேலே பின்னாடி ஒன்று செத்துடா. இருண்டா, குறி வச்சு அடிக்க தெரில. அடங்கொய்யால் இருண்டாண்ணா எலும்பொறுக்கி. என்னை அடித்து என்னடா பண்ண போகிற? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என்னை அடித்து நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. விடமாட்டான் போல இருக்க. டே திரும்ப விடண்டா. திரும்பினா டிக்கிலே அடிக்கிறான். என்ன பண்ணுறது? டேய் விடேண்டா. அப்பா அடிச்சிட்டான். ஓடு போ. வரானா பின்னாடி? டேய் எலும்பா. வரான். நல்லா வெள்ளை பூசின மாதிரி இது ஒரு மூஞ்சி. இதில் வேறு என்சாண்டிங் போ வேறு வச்சு நம்மளை போட்டு சாவடிக்கிறான். டேய் வா, நீ அடித்து எலும்பு சூப்பை வைக்கலை. வெளில வா. சாவு, கீழே சாவு. சேர்த்துறான். பால் டேமேஜில் செத்து போச்சு பைத்தியம். ஓகே, நமக்கு ஒரு 2 ஆரோ குத்துக்கிறான். ஓ நோ கிரீப்பர். வில்லண்டா நீ. போடாங்கிட்டு. சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறியே. டே என்ன உடண்டா. என்னடா துரத்திட்டு வர? போடாங்கிட்டு. இப்போ நம்மக்கிட்ட 3 அம்பு இருக்குது. இந்த 3 அம்பில் அவனை கொல்றோமா அப்படிங்கிறதான் பார்க்கலாம். 1 நவராது நவுதுடா. ஐயோ, 2வது வேஸ்ட்டாக போச்சு. கடைசி அம்பு. செத்துப்போ. சாக மாட்டான். கத்தியில் அடிச்சிட வேண்டியதான், வேறு வழியில். சாவு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வெடிச்சிருந்தான், செத்தேன். கன் பவுடர் எடுத்து ரெசிபி அன்லாக் ஆகிடுச்சு. சரி ஓகே,
என்ன பண்ணுறதுனே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து மைனிங் பண்ணோம். அதாவது ஸ்ட்ரிப் மைனிங் மாதிரி பண்ணி தான் நம்ம வந்து அயன் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கிட்டே பண்ணிக்கலாம். இதை வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். வேறு இந்த ஹெல்மெட்டு இதுவும் ஒரு சாம்பிக்கிட்ட இருந்து அடிச்சு எடுத்தது தான். இதெல்லாம் இருந்ததுன்னா பிரோஜனம். அடி சரியான அடி போட்டான் நம்மளை. அடேடி, இவ்வளோ அழகான இடத்துல இவ்வளோ கேவலமான வாட் இஸ் திஸ்? இப்போ எங்கே போய் மைண்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மலையோட அடியில் தான் அப்படியே எலி மாதிரி குடஞ்சிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கரெக்டாக போவோமா? இங்கே தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. சரி, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பிக்காட்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போயிடுவோம். உள்ளே என்னென்னலாம் இருக்கும்னு தெரியாது. திடீர்னு ஏதாவது கேவுக்குள்ளே ஊன்ட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நமக்கு அதே ரெண்டனக்கா தான். அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸு வந்து இது பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். நல்லா சாகணும்டா, வேறு வழி கிடையாது. எப்போ பார்த்தாலும் இது மாதிரி இருட்டிடுது. சை, எரிச்சலாகுது. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக ஒரு ஷேப்பாக வந்து ஒரு மாதிரி தோண்டிட்டு அப்புறம் நம்ம வந்து மைனிங் வேலையை வந்து ஆரம்பிக்கலாம். கடன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு மைனிங் வந்து ஆரம்பிக்கணும். எவ்வளோ கஷ்டமாகுது. அப்பா, சீக்கிரமாக வேலையை முடி. இது ஒரு கேவோட ஷேப்பு சும்மா வச்சிடலாம். அப்புறமா வேணால் டிசைன் பண்ணிடலாம். ஆஃப்லைனில் வேணால் அப்படியே டிசைன் பண்ணி அழகாக ஒரு கேவ் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சிட்றேன். இப்போ தோண்டி தான் போகணும் ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து ஃபுல் வீடியோ வந்துடும். இங்கேருந்து ஆரம்பிப்போமா? இப்போது ஆரம்பிக்கலாம் வாங்கோ. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்குது. ஏப்பா, ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கிடச்சதுன்னா உங்களுக்கு காட்டுறேன். 5 minutes later. ஓகே, இப்போ வந்து நான் ஏன் இப்போ வந்திருக்கேன்னா, ஒரு குழி ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு டியூப்பு மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே ஒரு பெண்ட் எடுத்து போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ஏதாவது அயன் மோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப டீப்பாக போகுது ஸ்ட்ரைட்டாக. அதனால் இதில் செக் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வருது. செக் பண்ணி பார்த்துடலாம். சரி, எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஓகே, இப்போது அப்படியே எப்படி சொல்கிறது, படிக்கட்டு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு படிப்படியாக இறங்க போகிறோம். படிப்படியாக ஏறி பார்த்துருவீங்க. படிப்படியாக இறங்கி போய் அயன் எடுக்க போகிறேன். கஷ்டமாக தான் இருக்குது. ஏப்பா, சத்தியமாக முடியலண்ணா. இவ்வளோ, அதாவது ஒரு அயனுக்கு வந்து நான் இவ்வளோ கீழே இறங்கி போய் நான் எடுப்பேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியே போய் தானே அவனுக்கு வேறு வழி கிடையாதுல்ல. ஏதோ இருக்குது கீழே. என்ன இருக்குது? அயன் கிடச்சிருச்சு. ஓகே, சாப்பாடு கையில் வச்சுப்போம். திடீர்னு ஹங்கர் போய் கூட சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே ஊந்து என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரில. எப்படியாவது மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்மர் செட்டு நம்மளால் செஞ்சிட முடியும் இந்த வீடியோ. அதாவது செய்ய மாட்டேன், செஞ்சிற அளவுக்கு எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எடுத்துடலாம். எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஜாம்பியோட சவுண்டு வேறு கேட்டுச்சு. அதனால தான் கடன் மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி, கீழே போயிட்டான். பாருங்க, அங்கே பாரு, லைட்டாக தெரியுதா? கால் தெரியுது பாருங்க. தெரியுதா? மண்டை தெரியுதா? வந்துட்டான் பாரு. போலாங்கட்டு. எப்படி லாக் பண்ண பற்றியா உன்னை? மாவனி, நீ செத்தடா. இருடா, உன்னை பொழலை மாவனி. இனிமேல் டே என்னடா கேப்பில் வரடி? போலாங்கட்டு. போடா. அவ்வளோதான், காலி. அடுத்தது தம்பி, நீங்கள் வாங்க. ஒரு 2 டேடி. எப்படா 1 hour later. எப்படி எனக்கு ஒன்றாவன்? சத்தியமாக எனக்கு எப்படி? நான் ஷீல்டு போட்டு தான்டா உக்காந்தேன். எப்படி நான் அடித்தேன்? அவனி, நீ செத்தாடா. நீ காலி. வா, நீ என்ன நான் பார்த்துறேன்டா. சேஃப்டி ஸ்வாட், வா போடு.
முடிஞ்சு போச்சு கதை. எப்படி அடித்தானே தெரிலையே, ஏதோ கிளிச்சில் அடிச்சிட்டானா? அடா பைத்தியக்காரா, ஷீல்டு போடும்போதே இப்படி அடிக்கிறீங்களாடா டேய். ஷீல்டு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களோ தெரியலையே. ஏன்னா கிளியர் பண்ணி வேற போகணுமா? டே எரிச்சலாகுதுடா. ஏய் ஏறா நீ சில்வர் ஃபிஷ்ஷு. மாசி பிளாக் எதுவுமே உடைக்கலையே நான், எப்படி வந்துச்சு? அவனே போயிட்டான் எப்படி? என்னென்னமோ நடக்குது இந்த வேர்ல்டில். ஷீல்டு போட்டும் அடிக்கிறானுங்க, திடீர்னு சில்வர் ஃபிஷ் ஸ்பான் ஆகிறான், அவனும் மறைஞ்சு போகிறான். என்னத்தை சொல்கிறது? இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், அப்படியே ஒரு டியூப் மாதிரியே போதா. இது பாருங்க, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இங்கே ஒரு அயன் இருக்குது. அங்கே டே என்னடா பண்ணுற? மேலே பெரிய ஸ்பைடர் மேன் நினப்பு, மேலே தொங்கி நிற்கிறேன். கீழே வா, அவனை உன்னை அடிச்சு போட்டுரும் போ. போடாங்கட்டு. இங்கே வந்து இதுக்குள்ளே ஒரு வழி போகுது. இதுக்குள்ளே எதாவது இருக்கா? மேலே கொஞ்சம் அயன் இருக்குது. என்னடா நீங்கள் ஏதாவது பிளேயர் போடுற மாதிரி இடம் இருக்குதா? பாம்பு போடுற மாதிரி ஓட்ட ஓட்டையாக 2 பிளாக் ஹைட் ஆச்சு, 1 பிளாக் ஹைட்டில் வச்சுக்கிறானுங்க. எல்லாத்துக்குமே நிறையா இருக்குது இந்த இடத்துல. பரவாயில்லையே, நைஸ். அங்கே ஒன்று பார்த்தல, அங்கே எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எத்தனை? என்னடா இது மொத்தையாக இருக்குன்னு பார்த்தா ஒத்தையாக இருக்குது. சரி, ஏதோ வந்தது லாபம். காப்பர் என்னமோ கொட்டி கிடக்குது. வாங்கடா, அது எதுக்கடா எனக்கு? அதை வச்சு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதை வச்சு ஒரு ஆர்மர் செய்கிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. காப்பர் ஆர்மர் சூப்பராக இருக்கும். கோல் எடுத்துக்கலாம், நமக்கு டார்ச்சுக்கும் யூஸ் ஆகும். டார்ச் இருக்கிற வரைக்கும் கூட நம்மளால் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு குடுன்னு போயிட்டு இந்த இடத்த வேறு மைண்ட் பண்ணி கிளியர் பண்ணணுமா? ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன்ப்பா. முடியல என்னால் சத்தியமாக. எல்லா இடத்துலையும் மைண்ட் பண்ணி விட்றானுங்க. ஓகே, எடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்துட்டேன். இன்னும் இந்த மேலே ஒரு வழி போகுது. அங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. ஓகே, எடுத்துருவோம். வானுங்களா, என்னடா ஏனுங்க, எடு இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போக முடியும் போல இருக்குது. எதுக்கடா இது பண்ணுறீங்க? நானே இது பண்ணுவோம் போல இருக்குது. ஓகே, இது எப்படி மைண்ட் பண்ணுறது? மேலே எதாவது இருக்குமா? இங்கே நிறையா இருக்கே. பரவாயில்ல, எடுத்துடலாம், யூஸ் ஆகும். என்ன செய்யலாம்? அயன் பிக்காட்ஸு எல்லாம் செய்யணும்ல. டூல்ஸு, ஆர்மர் எல்லாம் செஞ்சிடலாம் போல இருக்கே. அது இந்த அளவுக்கு அயன் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். மேலே ஏதோ வழி போகுது. என்ன வழி அது? 2 கோல் தான் இருக்குது. என்ன வழி அது? மேலே அப்படியே ஒரு வழி போகுது. இருந்தாலும் இப்போ நமக்கு அயன் நிறையா வேணும். மேலே போனால் அயன் கிடைக்காது. கீழேயே இந்த இடத்துலையே ஏதாவது தோண்டி எடுத்துருவோம். கிராஃப்டிங் டேபிள் போட்டு அயன் பிக்காட்ஸ் செஞ்சிடலாம். பிக்காட்ஸ், நார்மல் பிக்காட்ஸ். ஓகே, இப்போ வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ சத்தியமாக முடியலப்பா. ஒரு இடத்துலையாவது ப்ராப்பராக நின்று அயன் மைண்ட் பண்ணலான்னு பார்த்தா, ஐயோ நிச்சயமாக இதில் அயன் ஃபார்ம் செஞ்சே ஆகணும். செய்கிறேன். என்னடா இது இவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணி வந்து கடைசியில் கிரேவலை கையில் காட்டுறீங்க? ஃபுல்லாக மைண்ட் பண்ணி எடுப்போம், யூஸ் ஆகும். ஃப்ளிண்ட்டு கிடைக்கும்ல, எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி பார்த்துலான்னு ஒரு ஐடியா இருக்குது. என்ன சொல்கிறீங்க? கடகடான்னு க்ளீன் பண்ணுறோம் பாருங்க. ஃபுல்லாக பண்ணிட்டு பார்க்குறேன். எதுவுமே இல்லை. இதுக்கா என்ன இப்படி பண்ண வச்சிங்க? நான் தான் பண்ணேன். ஆனால் பரவாயில்ல, ஃப்ளிண்ட்டு ஒரு 10 கிடச்சிது. ஃப்ளிண்ட்டு தேவைப்படுதில்ல, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். அதனால் சரி, இங்கேயே மைண்ட் பண்ணி போவோம். இந்த பக்கம் மைண்ட் பண்ணிட்டு பார்ப்போம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போது இந்த இடத்த அப்படியே கடை மைண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது கிடச்சிதுன்னா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, கிடச்சிச்சு, அயன் கிடச்சிடுச்சு ஒரு வழியா. ரொம்ப நேரம் கழிச்சு. எவ்வா சத்தியமாக முடியல என்னால். தோண்டி ஐயோ செத்துருவும் போல இருக்குது. என்ன இப்படி போகுது?
என்ன அப்படி போகுது? என்ன ஒரு ஒரு பக்கம் அப்படியே வளைச்சி வளைச்சி போகுது. சரி கிடைக்கு. என்ன இந்த பக்கம் கிடைக்குது? என்ன இந்த பக்கம் கிடைக்குது? பரவாயில்லையே, நிறையா இருக்குது. நான் அங்கங்கே இருக்குது அயனானா. ஏய் இந்த பக்கம், இந்த பக்கம் பரவாயில்லையப்பா. அப்பா சரியான அயன் வேட்டை தான் போல இருக்குது இன்றைக்கி நமக்கு. சரியான வேட்டை இன்னைக்கு. ஒரு பொடி அதை அப்படியே எடு. சீக்கிரம் சீக்கிரம் கடை கடைன்னு மைண்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அயன் வெயின் மாதிரி நமக்கு ஒன்று கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். சரியான லக்கு. ஓகே, இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணிடலாம் கடை 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 கடைன்னு. ஏய் சரியானது. இது என்னன்னு தெரியுதா? ரா காப்பன் ரா அயன். ஐயோ, ரா அயன் பிளாக்கு. ரா அயன் பிளாக். அதாவது கிட்டத்தட்ட 9 ரா அயன் சேர்ந்தால் ஒரு ரா அயன். அது வந்து நேச்சுரலாக கிடச்சிருக்கு. சூப்பர் சூப்பர், வேறு லெவல். இது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். லக்கோ லக்கு. எடி 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 எடே. அப்படியே எழுது. அவ்வளோதான். அப்படியே இந்த பக்கம் மைண்ட் பண்ணி போவோம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு 43 அயனு ரா அயன் இருக்குது. அப்புறம் ஒரு பிளாக் இருக்குது, அதாவது ரா அயன் பிளாக் இருக்குது. கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் மேத்ஸில் வைக்க அப்புறம் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இருக்கிற அளவுக்கு டார்ச் செஞ்சுட்டு கடகடன்னு, அதாவது இருக்கிற வரைக்கும் டார்ச் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பைண்ட் பண்ணிட்டு நான் மேலே போயிடுறேன். ஏன்னா இன்னும் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அயன் இருக்குது பாருங்கள். மேலே வந்துட்டேன். எப்பாடா. ஆனால் ஒன்று சொன்னால் இன்னுமே அங்கே மேலே அது கீழே இருக்குது. நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன். மேலே போய்டும் எப்படியாவது. எவ்வா. ஓகே வந்துட்டேன். ஓ மை காட், நோ 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 நோ. இன்னைக்கு நைட் டைமு, அதுவும் ரெயின் டைமாக முடிஞ்சிச்சு என் கதை. மேலே போனால் காலி. நான் தூங்கி எந்திரிச்சிட்டு போயிட வந்தேன். பா வந்துட்டேன் 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 மேலே வந்துட்டேன். ஐயோ ரெயின் போகுது. டே 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 ஸ்கெல்டன் நோ. டே 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 போடா அங்கிட்டு, போடா 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 போடா. டே 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 எப்பட்றா? டே நான் ஷீல்டு வச்சு தடுக்கிறேன்டா. டே டே ஐயோ. டே டே எப்பட்றா? நான் தடுத்துட்ருக்கேன்டா. ஏ டே டே எப்பட்றா? டே நோ 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 நோ. காலி நான். இருடா வந்துட்டேன், எப்படியோ வந்துட்டேன். கஷ்டப்பட்டு லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ போயிட்டு மாவனை அந்த எலும்பு அடித்து சூப்பு வைக்கல. மாவனே நான் பீஸ்ட் இல்லைடா. வாடா 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 மாவனை. உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. எலும்பே உனக்கு கொண்டுறேன்டா. வந்துட்டான்டா. டே மாவனே, நீ என் கத்தியால் உன் மண்டையை வெட்டி எடுக்கிறேன்டா. ஏ டே வாடா 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 வாடா. நீ மாவனே வாடா. டே ஏப்பாடா முடிச்சுட்டான் அவனை எப்படியோ. டே 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 விச்சு பைத்தியக்காரன் நாயடே. வெறுப்பேற்றதுனே வருவானு போலது. டே போடாங்கிட்டு போடா. வெளில போடா. டே நீ தான்டா சாவுற பாய்சனில் பை. வாங்கடா வாடா 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 மாவனே செத்துப்போ. பைத்தியக்காரன் அவனுக்கும் தான் அந்த எஃபர்ட் வருது. அது தெரில அந்த நாய்க்கு. என்னை போட்டு சாவடிக்குதுன்னு வந்துன்னுக்குறான் அவனே. இதை எப்படியா நிறுத்தி ஆகணுமே. ஐயோ ஹெல்த்து குறையுது ஹெல்த்து குறையுது ஹெல்த்து குறையுது. நோ 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 நோ. ஆடா மூக்கு புடப்பாரம் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிட்டானே. மில் பக்கெட் இருக்கா? நோ 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 இல்லையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படியா நின்று. அப்பாடா நின்றுச்சுடா சாமி. ஜஸ்ட்டு மிஸ்டர் உயிர் தப்பிச்சிட்டேன். எவ்வா முடியல என்னால். ஓகே, இந்த வீடியோவில் எவ்வளோ அயன் மைண்ட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம 1.5 ஸ்டாக் அயனை வந்து மைண்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு அப்படி ஒரு ஷேர் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் தொட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் பாய்.